ஆல் வெல்கம் டு மியூசிக் ரீவம்ஸ். இன்னைக்கும் நம்ம ஒரு குக்கிங் வீடியோ பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம வந்து மோமோஸ் வித் கெச்சப் பண்ண போறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? இன்னைக்கு வந்து இன்கிரீடியன்ஸ் பத்தி எப்படி பண்ணணும் எல்லாத்தையும் என் அண்ணன் எக்ஸ்பிளைன் பண்ண போறான். ஸோ இப்போ மோமோஸ்ல மெயினாக அந்த அவுட்டர் லேயர் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு மைதா அதுக்கப்புறம் தண்ணி தேவை. அந்த மைதா தண்ணி கலக்கிறதுக்கு முன்னாடி மைதால ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கணும். அதுக்கப்புறம் அது ஸ்டஃபிங்க்கு பன்னீர், கேரட், வெங்காயம் அதெல்லாம் யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் பூண்டையும் இஞ்சியும் வதக்கிட்டு அந்த ஸ்டஃபிங்ஸு தேவையான பன்னீர், கேரட் மற்றும் இந்த வெங்காயத்தை அதில் சேர்த்து ஒரு பேன் வச்சு நல்லா கலக்கிக்கணும். கெச்சப்புக்கு வந்து தக்காளியும் அதுக்கும் வெங்காயம் தேவை. ஸோ தக்காளி, வெங்காயம், கொஞ்சம் சர்க்கரை, அதுக்கும் உப்பு தேவை. அதுக்கப்புறம் மிளகா பொடி. நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம மைதாவை மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு கை ஃபுல்லாக எண்ணெய் அப்பின்ட்டு அந்த மைதா மேலே தடவிட்டு அதை 30 மினிட்ஸ் ரெஸ்ட் பண்ணணும். ஸோ அந்த ப்ராசஸ் இப்போ பார்க்கலாமா? இப்போ 1/4 ஸ்பூன் உப்பை எடுத்துக்கிறோம். நம்ம எடுத்துட்டு அதை மாவுல தூவிக்கணும். அதுக்கப்புறமா மைதா மாவை அதுல குத்தி கொஞ்சம் தண்ணிய அந்த மைதா மாவுல குத்தி அதை அப்படியே கலக்கணும். அந்த தண்ணி வந்து 1/4 கப் தண்ணி. சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி பிசையணும். இப்போ நம்ம மாவு பிசைஞ்சிட்டோம். பிசைஞ்சக்கு அப்புறம் அதை ஒரு 30 மினிட்ஸ் அப்படியே வைக்கணும். இப்போ நம்ம வந்து மோமோஸ்குள்ள வைக்கிற ஸ்டஃபிங்ஸ் பண்ணலாம். முதல்ல அந்த ஸ்டஃபிங்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் 2 டீஸ்பூன் எண்ணெய் குத்தணும். குத்துனதுக்கப்புறம் முதல்ல நம்ம எடுத்து வச்சிருக்க பூண்டு 2 பூண்டை நாங்கள் உடைச்சி சேர்த்துக்கலாம். சேர்த்த பிறகு கொஞ்சம் நம்ம எடுத்து வச்சிருக்க கார்லிக்கை, இஞ்சியை சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்த பிறகு நம்ம எடுத்து வச்சிருக்க பன்னீர், நாங்கள் இந்த பன்னீரை வந்து க்ரஷ் பண்ணி எடுத்துருக்கோம். இந்த பன்னீரை நல்லா சேர்த்துக்கலாம் ஃபுல்லா. அதையும் சேர்த்த பிறகு நம்ம எடுத்து வச்சிருக்க தூள் பண்ணி எடுத்து வச்சிருக்க ஆனியனை சேர்த்துக்கலாம். அதை சேர்த்த பிறகு கொஞ்சம் நான் 1/4 டீஸ்பூன் எடுத்து வச்சிருக்க மிளகா பவுடர் அதையும் சேர்த்துக்கலாம். அதை சேர்த்த பிறகு 1/4 டீஸ்பூன் உப்பை சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்த பிறகு நம்ம எடுத்து வச்சிருக்க கேரட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்த பிறகு நம்ம கரண்டியை எடுத்துட்டு கலக்க ஆரம்பிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணணும். இதை பண்ண அப்புறம் நம்மளோட இது இப்படி இருக்கணும். இப்படி ஆனக்கப்புறம் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கணும். ஆஃப் பண்ணக்கப்புறம் இதை ஒரு தட்டுல மாத்திக்கணும். இப்போ நம்மளோட ஸ்டஃபிங்ல நம்ம எடுத்து வச்சிருக்க 2 டீஸ்பூன் நல்லெண்ணெயை சேர்த்துக்கலாம். இதை வந்து பவுல்ல மாத்தினக்கு அப்புறம் நல்லெண்ணெயை சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நல்லா கலக்கணும். உங்ககிட்ட சோயா சாஸ் இருந்தா அதை சேர்த்துக்கலாம். இல்லைன்னா விட்டுருங்க, ஏன்னா அது ஆப்ஷனல் தான், கன்ஃபார்ம் கிடையாது, ஆப்ஷனல் தான். நல்லா மிக்ஸ் பண்ணக்கப்புறம்
நம்மளோட ஸ்டஃபிங் வா எப்படி இருக்கு பாருங்க. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் பாருங்க. இதுக்கப்புறம் நம்ம 30 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம செஞ்சு வச்சிருக்க மோமோஸ் மாவை எடுக்கலாம். மாவை எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான அறிவிப்பு. ஏன்னா உங்ககிட்ட இது இருந்ததுன்னா நீங்க சீக்கிரமா மோமோஸை முடிச்சிடலாம். ஏன்னா இதுதான் மோமோஸ் மேக்கர். இதை வச்சு நீங்க இங்க மாவை வச்சு அமுக்கி அதை இங்க வச்சுட்டு ஸ்டஃபிங் வச்சுட்டு இப்படி க்ளோஸ் பண்ணா மோமோஸ் ரெடி ஆயிடும். அதை நீங்க பேக் பண்ணா போதும். இது இல்லைன்னா நீங்க பேக்கிங்ஸ் மட்டும் வேற வீடியோ எதனாச்சும் பார்த்துக்கோங்க. ஓகே, ஆனா எங்க வீடியோவை பார்க்க மறந்துடாதீங்க. ஏன்னா நாங்க நல்லா பண்ணுவோம். சரி, நம்ம இப்போ மாவை எடுத்துடலாம். 30 மினிட்ஸ் கழிச்சு நம்ம மாவு இப்படி சாஃப்டா கையில ஒட்டாம இருக்கணும். இப்போ நம்ம மாவை உருண்டையா உருட்டிக்கலாம். பாருங்க, இப்படி உருட்டினக்கு அப்புறம் அதை இந்த இதுல வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை வச்சு இதை இப்படி அமுத்தணும்னா மாவு இப்படி வரும். ஓகே, இப்படி ரவுண்டா வரணும். ஸோ நம்ம இன்னொரு தடவை அமுத்துவோம். அழுத்தினக்கு அப்புறம் நம்ம மாவு இப்படி ரவுண்டா வரும். அதை இதுல வச்சுட்டு நம்ம ஸ்டஃபிங்க உங்களுக்கு ஒட்டுதுன்னா நீங்க இந்த இடத்துல எண்ணெயை தடவிக்கலாம். இந்த இடத்துல எண்ணெயை தடவிக்கலாம். எண்ணெய் தடவிட்டு அந்த ஹோல்டரை பிடிச்சி அமுக்கணும். அமுக்கியாச்சு. அமுக்கினக்கு அப்புறம் எடுத்தா இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்ல வரணும் நம்மளோட மோமோஸ் மாவு. இப்போ அதை எடுத்து பக்கத்துல இருக்க ஹோல்ல வைக்கணும். வச்சக்கு அப்புறம் நம்ம கொஞ்சம் ஸ்டஃபிங்க அதுல வைக்கணும். வாங்க எப்படி ஸ்டஃபிங் வைக்கலாம்னு பார்க்கலாமா? யம்மி ஸ்டஃபிங், பன்னீர் ஸ்டஃபிங். ஸ்டஃபிங்க வச்சக்கு அப்புறம் நம்ம அங்க இருக்க அந்த இதை இப்படி க்ளோஸ் பண்ணணும். க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம அதை ஓப்பன் பண்ணணும். நம்ம அந்த இதுல வச்சு அமுக்கி எடுத்தக்கு அப்புறம் நம்ம மோமோஸோட ஷேப் இப்படிதான் இருக்கணும். இதுக்கப்புறம் நம்ம பேக்கிங் எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்க. கேஸ் ஆன் பண்ணிட்டு ஒரு பேனை எடுத்துக்கணும். எடுத்தக்கு அப்புறம் நம்ம அந்த பேன்ல மோமோஸை வேக வைக்கிற அளவுக்கு எண்ணெய குத்திக்கணும். வாங்க இப்போ எண்ணெயை குத்தலாம். எண்ணெயை குத்துனக்கு அப்புறம் நம்ம முதல்ல மோமோஸை எடுத்து இந்த எண்ணெயில வைக்கணும். இந்த மாதிரி அடுக்கணும். எப்படி வேணாலும் அடுக்கிக்கலாம், டிசைனா அடுக்கணும்னு இல்லை. மோமோஸை இப்படி அடுக்கினக்கு அப்புறம் நம்ம ஒரு கால் டம்ளர் தண்ணிய இந்த எண்ணெயோட சேர்க்கணும். சேர்த்தக்கு அப்புறம் இத ஒரு 5 to 10 மினிட்ஸ் 7 to 8 மினிட்ஸ் மூடி வைக்கணும். மோமோஸ் ரெடி ஆயிட்டு இருக்கு. அதுக்குள்ள நம்ம டொமேட்டோ கெச்சப் பண்ணிடலாமா? அதுக்கு நமக்கு முதல்ல தக்காளி கூடவே பாதி வெங்காயம் இது கட் பண்ணிட்டு ரெண்டு க்ளோவ், அதாவது 2 க்ளோவ் வேணும்.
அதுக்கப்புறம் நம்ம எப்படி பண்ண போறோம்னு நான் ப்ராசஸ சொல்லிடுறேன். என்ன பண்ண போறோம்னா, நம்ம ஒரு பேனை எடுத்து அதுல எண்ணெயை ஊற்றி அதுல தக்காளியும் வெங்காயத்தையும் வதக்க போறோம். அதை வதக்குனதுக்கு அப்புறம் அதை ஒரு மிக்சியில போட்டு அதை அரைக்க போறோம். அரைச்சதுக்கு அப்புறம் அதை திரும்ப அதே பேன்ல போட்டு, எண்ணெய் இருக்கக்கூடாது அந்த அந்த பேன்ல, அந்த பேனை கிளியர் பண்ணிட்டு, அந்த கிளியரா இருக்கணும் அந்த பேனை கிளியர் பண்ணக்கு அப்புறம் அதே பேன்ல இந்த தக்காளியையும் வெங்காயத்தையும் அரைச்சோம்ல அதை அதுல போட்டுட்டு, இந்த க்ளோவ் இருக்குல்ல, பட்டை, அதை அதுல போடணும். அதை போட்டுட்டு அது கூடவே நம்ம கொஞ்சம் 3 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கணும். அதை சேர்த்துக்கு அப்புறம் நம்ம கொஞ்சம் பெப்பர் பொடி அதை சேர்த்துக்கலாம். வேணாம்னா நீங்க விட்டுடலாம். வாங்க இப்ப எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? நம்ம டொமேட்டோ கெச்சப் பண்றதுக்கு முன்னாடி நம்ம மோமோஸ் எப்படி ரெடியா இருக்குன்னு பார்க்கலாமா? பாதி ரெடி ஆயிடுச்சு, ஹாஃப் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்க, மோமோஸ் கலர் பாருங்க, இது வந்து கோல்டன் ப்ரௌன் கலர்ல மாறணும். நம்மளுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் வச்சோம்னா கோல்டன் ப்ரௌன் கலர்ல மாறிடும். இப்போ பாருங்க, ஸ்மூத்தா கிறிஸ்பியா இருக்கு பாருங்க. வாங்க நம்ம இப்போ தக்காளி சட்னி பண்ணலாம். நம்ம இப்போ இன்னொரு பேன் எடுத்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு அந்த பேன்ல கொஞ்சம் ஆயிலை சேர்த்துக்கணும். அதை சேர்த்ததுக்கு அப்புறம் நம்ம இப்போ வெங்காயத்தை அதுல சேர்க்கணும். பார்த்து உங்க கை ஏதாச்சும் ஆயிடும், ஏன்னா எண்ணெய் தெரிக்கும். இப்போ இந்த வெங்காயம் ஸ்லோவா பிரவுன் கலர்ல மாறணும். அதுக்கப்புறம் வதக்கணும். நம்ம இப்போ அதுக்கு ஒரு கரண்டியை எடுத்துக்கலாம். கரண்டியை எடுத்தாச்சு. நம்ம இப்போ தக்காளிய சேர்த்துக்கலாம். பாருங்க, நான் 3 தக்காளி எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளவு தக்காளி வேணுமோ அவ்வளவு எடுத்துக்கலாம். தக்காளிய சேர்த்துடணும். சேர்த்து அது லைட் பிரவுன் கலர்ல வதக்கினதுக்கு அப்புறம் லைட் பிரவுன் கலர்ல மாறணும். நம்ம மாறினதுக்கு அப்புறம் பார்க்கலாம். இப்போ நம்ம மோமோஸ் கோல்டன் பிரவுன் கலர்ல ஆயிருக்கு. இதோ பாருங்க, நம்ம இப்போ இந்த தட்டுல வச்சு பார்க்கலாம். இதோ பாருங்க, நம்ம இப்போ இத திருப்ப போறோம். ஒரே நிமிஷம், எண்ணெய் இருக்கனால அது வழுக்குது. நம்ம இப்போ திருப்பினதுக்கு அப்புறம் பாருங்க எவ்வளவு கிறிஸ்பியா கோல்டன் பிரவுன் கலர்ல இருக்கு பாத்தீங்களா? இந்த கலர் வந்ததுக்கு அப்புறம் நம்ம மோமோஸை எடுத்துடலாம். இப்போ பாருங்க, இப்போ நம்ம தக்காளி அண்ட் வெங்காயம் நல்லா ஆயிருக்கு. இதோ பாருங்க, சாஃப்டா நல்லா வதங்கி இருக்கு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா இதை இப்போ அரைக்கணும். அரைச்சதுக்கு அப்புறம் எப்படி இருக்கும்னு இப்போ பார்க்கலாமா? இப்போ நம்ம அரைச்சதுக்கு அப்புறம் நம்ம டொமேட்டோ கெச்சப் இப்படி இருக்கணும். அதுக்கப்புறம் அதை ஒரு பேன்ல சேர்த்துக்கணும். சேர்த்து ஸ்டவ்வை கொஞ்சம் மீடியம் ஹாட்ல வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் அதே மாதிரி நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க 3 டேபிள் ஸ்பூன் சர்க்கரைய இதுல சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கு அப்புறம் அந்த சர்க்கரை வந்து கரையணும். கரையிற வரைக்கும் அதை நல்லா கலக்கணும். சர்க்கரை கரையாம விட்டீங்கன்னா அது வந்து கடிக்கும் போது அதை நம்ம வாயில வரும். ஓகேவா? அதை பாருங்க, எங்கேயாச்சும் சர்க்கரை இருக்கா பாருங்க, இல்லையா? இப்போ நம்ம 1/4 டீஸ்பூன் உப்பை இந்த டொமேட்டோ கெச்சப்ல சேர்த்துக்கணும்.
சேர்த்தக்கு அப்புறம் இதுவும் கரையணும். கரையிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணணும். உப்பு நிறைய ஆட் பண்ணாதீங்க, அப்புறம் உப்பு ரொம்ப கரிக்கும். இப்போ உப்பும் டிசால்வ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க 2 லவங்கத்தை இதுல சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா லவங்கம் கரையிற வரைக்கும் கலக்கணும். லவங்கம் கரையறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அது கரையிற வரைக்கும் கலக்கணும். இப்போ நம்ம டொமேட்டோ கெச்சப் திக்கா இருக்கு. ஸோ நம்ம இப்போ சில்லி பவுடர் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்து அது நல்லா மிக்ஸ் பண்ணணும். உங்களுக்கு காரம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் சில்லி பவுடர் இல்லைன்னா ஏதாச்சும் காரமா இருக்கிறத சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம மிளகாய் தூள் அதை சேர்த்துக்க போறோம், இன்னும் கொஞ்சம் காரத்துக்கு. அதையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கும் மேல உங்களுக்கு காரம் வேணும்னா உங்களுக்கு எது வேணுமோ அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சில்லி பவுடரும் மிளகு தூளும் கரையணும். பாருங்க, உங்க டொமேட்டோ கெச்சப் இந்த திக்கு வரணும். இந்த திக்கு வந்தாதான் அது டொமேட்டோ கெச்சப். ஓகே, பாய். நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இப்போ நம்மளோட யம்மி பன்னீர் மோமோஸ் வித் கெச்சப்பை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? மோமோஸ் கொஞ்சம் சூடா இருக்கு, ஏன்னா இப்போதான் எடுத்தோம் வேக வச்சு. ஸோ நம்ம இதை உடைச்சி ஒரு ஸ்மால் பீஸை சாப்பிட்டு பார்க்கலாம். எடுத்து இப்படி டிப் பண்ணி, வாவ், செம்ம சூப்பரா.